கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலேயும் உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் மேலின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. எதெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? உன்னுடைய கர்ப்ப கனி ஆசீர்வதிக்கப்படுமா? ஷபரபலபா. நிறைய பேர் இன்னும் நான் கன்சீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்களா? நிறைய பேர் இன்னும் நான் கன்சீவ் ஆகி அதை கலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா? ஓ, என் வாழ்க்கையில் ஒரு கரு தங்காதான்னு சொல்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கற்பம் இன்றிலிருந்து ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நிலத்தில் உள்ள கனி, ஓ, நிறைய நேரத்தில் அது ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் குறுகாம பெருகும்னு சொல்லுகிறார். உன் ஆட்டு மந்தைகள் எல்லாம் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். இது எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் சபிக்கப்பட்டு தான் இருக்குது. எப்படி தெரியுமா? உபாகமம் 28வது அதிகாரம் அவனுடைய 18வது வசனத்தை பாருங்க. உன் கற்ப கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்குமா? அப்ப உன் கற்பத்தில் இருக்கிற சாபம், உன் நிலம் விற்க முடியாம வீடு கட்ட முடியாம இருக்கிற சாபம், உன் ஆடு உன் மாடு உன்னுடைய இந்த எல்லாத்துலேயும் இருக்கிற சாபம், மாடு மந்தைகளில் இருக்கிற சாபம் எல்லாம் இன்னைக்கு உடைய போகுது. ஒருவேளை நீ கோழி பிஸ்னஸ் பண்ணலாம், ஒருவேளை ஆடு பிஸ்னஸ் நீ பண்ணலாம், ஒருவேளை விவசாயம் நீ பண்ணலாம், ஒருவேளை இந்த இடத்த விற்கிற வேலையில் நீ இருக்கலாம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாத்துல இருக்கிற சாபம் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. உன் பிள்ளைங்க மேலே இருக்கிற சாபம் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. உன் இடத்துல இருக்கிற சாபம் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படும். உன் ஆடு மாடுகள் பெருக முடியாதபடி, உன் மந்தை பெருக முடியாதபடி இருக்கிற சாபம் முறிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா சாபமும் விலகி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.